ஹாய் வெல்கம் பேக் ஷாத்விக் வேர்ல்ட். இன்றைக்கி ஆக்சுவலி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்லேயே எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ, டியூட்டோரியல் வீடியோ தான் போட போகிறேன். என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி மெஸ்ஸியான கேர்லி ஹேர்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப கேர்லியாக இருக்கும். ஆக்சுவலி அது வந்து டெம்ப்ரவரியாக நான் எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்னர் வச்சு அப்படின்றது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை பார்க்கலாம். என்னோடய ஹேர் என்ன டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய ஹேர் டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லான மெஸ்ஸியான கேர்லி ஹேர் சொல்லலாம். ரொம்ப கேர்ள்ஸாக இருக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஹேர் வாஷ் பண்ணேன், அதனால் இன்னுமே ரொம்ப ட்ரையாக இருக்கனால ரொம்ப எப்படி பஃபியாக இருக்குது என்னோடய ஹேரே. ரொம்ப கேர்லாக ரஃப்பாக ரொம்ப ட்ரைனஸ்ஸாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை. இப்போ வந்து எப்படி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஆக்சுவலி எல்லாருமே இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் போடுவாங்க. நிறைய சீரம், நிறையா ஹீட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே போடுவாங்க. பட் வந்து என்கிட்ட அதெல்லாம் இல்லை. நான் இல்லாததுனால நான் வந்து இப்போதைக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா ரொம்ப மைல்டாக கோகோனட் ஆயில், நல்லா பியூரான கோகோனட் ஆயில் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நிறைய வைக்க மாட்டேன், சும்மா லைட்டாக மைல்டாக. சும்மா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மொத்த ஹேருக்கே இவ்வளோ தான் ஆயில். நல்லா ஃபுல்லாக 2 கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது தெரியுதா? ஓகே, இப்படி எடுத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்படியே ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. நிறையா ஹேர் கட் ஆகும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து இந்த ஆயில் கூட போட மாட்டேன், அப்படியே பண்ணுவேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா ஹேர் டேமேஜ் ஆகும், நிறையா ஹேர் லாஸ் ஆனது அந்த டைமில் தான். ஹேர் நல்லா கட் ஆகும், நடுவுலேயே அப்படி அப்படியே பார்த்திங்கன்னா கட் ஆகும். ஆக்சுவலி ஹீட் ப்ரொடக்ஷன் தான் போடணும், என்கிட்ட இப்போ இல்லை. அதனால நான் வந்து லைட்டாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். கோகோனட் ஆயிலுமே ஒரு ஹீட் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். உங்களுக்கு எப்படின்னா இதுலேயும் ஹேர் லைட்டாக வந்து டேமேஜ் ஆகும் தான், ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக டேமேஜ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், எல்லா சைடுமே அப்ளை பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய இப்போ ஹேர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் டெக்ஸ்சரும் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப கேர்லியாக எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறேன், ஒவ்வொரு பார்ட்டிஷன்ஸாக பிரித்து தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி இது வந்து நேராக தான் இருக்குது வாக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துக்கலாம். 2 சைடாக நான் பிரிச்சுக்கிட்டேன், ஓகேவா? 2 சைடாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு சைடு எடுத்து அதுலேயும் 2ஆக பிரிச்சுக்குவேன். 2ஆக பிரிச்சுட்டு மோஸ்ட்லி நான் வந்து பின்னாடி இருந்து பண்ணுவேன், ஆனால் உங்களுக்கு இப்போ வீடியோவில் தெரியும் ஃப்ரண்ட் சைடில் இருந்தே எடுத்து பண்ண போகிறேன். என்னம்மா டைனோசர், இங்கே யார் வந்திருக்காங்க? சாத்விக் வந்திருக்காங்க. சாத்விக் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓச்சோ, என்ன வச்சுருக்கீங்க கையில்? டைனோஸ் என்ன பண்ணுது? டிஷ்ஷும் டிஷ்ஷும் போடுதா? ஓகே ஓகே. என்னம்மா டார்ச் வேணுமா? ஒச்சிச்சோ, சரி சரி போய் விளையாடுப்போம். போய்கிட்டோம். இப்போ வந்து அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், நான் என்ன ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறேன்னா பிலிப்ஸோடது. பிலிப்ஸ் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். இதில் வந்து கேரா ஷைன் ஸ்ட்ரைட்னர் அப்படின்னு இருக்குது. செராமிக் கோட்டிங்ஸ் தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்போ வாங்கினதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு அவர் வந்து லென்த்தி ஹேர் வச்சுட்டு இருந்தார், அப்போ அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் வந்திருக்கு. ஸோ எது வேணாலும் உங்களுக்கு எது அஃபோர்டபுள் ப்ரைஸாக, எது வந்து உங்கள் ஹேரை அதிகமாக டேமேஜ் பண்ணாமல் இருக்கும், அந்த மாதிரி நல்ல ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. இது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது.
பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, வாங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பார்க்கலாம். லிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டேன். எனக்கு ஒரு பக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு சைடு இப்படி மடக்கி கிளிப் போட்டுப்பேன். இருந்தால் எனக்கு வந்து எப்படி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கத்தையும் பார்த்திங்கன்னா நான் 2ஆக பிரிச்சுப்பேன். 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு மெயினாக நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலும் ரொம்பவே கம்மியாகும். நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறப்ப ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலாக இருக்கும். இப்படி பண்ணுறப்ப இன்னும் ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாகும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கு இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். நம்ம முன்னாடி இருந்து பண்ணுறதை விட பின்னாடி இருந்து பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஓகே, இந்த எப்படி உட்காந்து பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்படி 2ஆக பிரிச்சுக்கலாம். இல்லை, நான் முன்னாடி இருந்தே பண்ணி காமிக்கிறேங்க. எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் ஹேர் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்தால் தான் எப்படி நல்லா உங்களுக்கு எல்லா ஹேருமே ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னா இவ்வளோ தான். இது பார்த்திங்கன்னா இதில் 2 லெவல் தான். 1 0 இருக்கும். நான் 1ல் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னம்மா ஐஸ் மாமாம்மா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரியும் நான் ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுத்தேன். அதுக்கும் என்னோடய ஹேருக்கும் எப்படி இருக்குன்னு சேம். உங்களுக்கு நல்லா இன்னும் ஸ்ட்ரைட்டாக வேணும்னா ஒரு கோட்டிங்லாம் கொடுத்தா ஆகாது. எப்பயுமே ஸ்கேல்ஃபில் படாத மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஹேரும் டேமேஜ் ஆகாது. உங்கள் ஹேருக்கும் அதுதான் நல்லது. இப்படி ப்ரெஷ்ஷை வச்சுட்டு இது உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஸ்ட்ரைட்டாக என்னோடய ஹேர் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இவ்வளோ நீளத்துக்கு வருது. ஆக்சுவலி இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிற்கும். இன்னொரு டைம் பண்ணலாம். புகையாக வருது. இதோட காமன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஹேர் தான் எடுத்திருக்கேன். இங்கேருந்து இந்த ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அந்த பெரிய ப்ரஷ்ஷை வச்சு ஒரு டைம் சிக்கு எடுத்துட்டு அப்புறம் உங்களோட நார்மல் கோம் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் கிடைக்கும். டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல. இதேமாரி இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்றைக்குமே நம்மளோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்டர் தான் நமக்கு ஹெல்த்தி. அப்புறம் வந்து அதுதான் நமக்கு அழகு எல்லாமே. அதனால் இது ஒரு சின்ன ஆசை, நம்ம ஹேரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதா அப்படின்னு. அதுக்காக தான் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட் ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆசை தான். கொஞ்சம் ஸ்லோவாக இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணதுலேயே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் ஹேர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். என்னம்மா? சூப்பர். இது சாத்விக்கே பில்ட் பண்ண பில்டிங், அவனே பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கான். சூப்பர். என்னங்க? அச்சிச்சோ, சாரி 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 சாரி. இதோ சூப்பர். பாய் சாத்விக். அவனே வந்து காட்டினா, அவனே வந்து இப்போ பாய் சொல்லிட்டு போகிறான். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பெண்டு தெரியுது. என்னம்மா? அதே மாதிரி நான் இதுக்கு கொஞ்சம் கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணி நான் இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ட்ரையாக அப்படியே ஹேர் ஸ்ட்ரைட்னரோ இல்லை ஹேர் சீரம்ஸு, ஹேர் ப்ரொடக்டர்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறத விட, என்னம்மா? அச்சோ, என்ன அச்சோ? அச்சோ, போய் பில் பண்ணு போ. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணுறத விட கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணி நான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாக இருக்கும் என்னோடய அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங். சீக்கிரமாக வந்து என்னோடய பழைய டெக்ஸ்டர் வராமல் கொஞ்சம் இதே ஒரு ஸ்ட்ரைட்னிங் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல பார்க்க? ஆனால் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பண்ணுறத விட நமக்கு யாராவது பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்லலாம் நம்மளே சூப்பராக எடுத்து பண்ணிப்போம். பின்னாடி பண்ணுறப்ப தான் அது கொஞ்சம் வேவியாக இருக்கும். அப்படியே ஹேர்லாம் மேலே கேர்லியாக வேவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக தெரியாத மாதிரி இருக்கும். பாதி ஹேர் ஸ்ட்ரைட் ஆன மாதிரி, பாதி ஹேர் ஸ்ட்ரைட் ஆகாத மாதிரி. சீக்கிரமாக பண்ணணும். ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே புகையாக வரும். ரொம்ப பயந்துப்பேன். அது ஏன் வருதுன்னா கொஞ்சம் அதிகமாக ஹீட் இருந்தாலோ இல்லை வந்து நம்ம ஹேரில் வந்து ஒரு வெட்னஸ் இருந்தாலோ அப்படி வந்து ஒரு புகை வரும். அப்புறம் அது எனக்கு இப்போ பழகிடுச்சு. யூஸ்வலாக அப்படி தான் வரும்னு. லாஸ்ட் பார்ட், இந்த சைடோட லாஸ்ட் பார்ட். சிக்கு இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹேர் எப்பயுமே சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. அதேமாதிரி எப்பயுமே ஒரு ஹேர் உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி ரொம்ப ட்ரையாக மட்டும் வச்சுக்காதீங்க. ரொம்ப ட்ரையாக இருந்தாலே ஹேர் ஃபால் கன்ஃபார்ம் ஆகும். வாவ், பர்ஃபெக்ட். ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே எடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு.
இப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியும் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா மேலே கீழே இருக்கும். எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறப்ப தான் தெரியுமே எனக்கு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது இது. நல்லா பார்த்திங்கன்னா எப்படி நல்லா வேவியாக பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல எனக்கு எது கொஞ்சம் லைட்டாக இதான மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ இது என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு இதை எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து என்னோட நார்மல் ஹேர் டெக்ஸ்சர், என்னோட நார்மல் கேர்லி ஹேர். இது மெஸ்ஸியான கேர்லி ஹேர் சொல்ல போனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. இது வந்து நல்லாயிருக்கு. கேர்லி ஹேர் நல்லா இருக்கா இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர் நல்லா இருக்கா? பாருங்க, இது ஆக்சுவலி இவ்வளோ நீளத்துக்கு இருக்கு. எனக்கே சிரிப்பு வருது. ஸ்ட்ரெயிட் பண்ணால் இவ்வளோ நீளத்துக்கு இருக்க ஒரு ஹேரு நார்மலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கே. மொத்தமாகவே இப்படி இருக்கு. காமெடியாக இருக்குது என்னை பார்க்குறப்ப எனக்கே. ஆனால் எனக்கு இந்த ஹேரும் பிடிக்கும். சம்டைம்ஸ் நல்லா கேர்லியாக இருக்கும் நேச்சுரலாக. ஆனால் மோஸ்ட்லி பிடிச்சது இந்த ஹேர். நல்ல ஸ்ட்ரெயிட். ஒரு சைட் நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணேன் அப்படின்னு. ஆக்சுவலி இன்னுமே வந்து ஒரு அப்போ வீடியோக்காக டக்குன்னு எடுத்து காட்டிட்டேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா மேலே இருந்து இன்னும் கொஞ்சம் ஹேராக எடுத்து போனால் இன்னும் சூப்பராக ஸ்ட்ரைட் ஆகும். ஆக்சுவலி ஆனால் டைம் இல்லை எனக்கு, அதனால வந்து டக்குன்னு இப்படி பண்ணி காட்டினேன். இந்த ஹேர் இந்த பக்கமும் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடோட லாஸ்ட் ஃபுல்லாக 2 பக்கமும் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக கோம் பண்ணி காட்டுறேன். டைகரா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோம் பண்ணால் ஆக்சுவலி இது இருக்கும், கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஆயில் வேறு நான் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங். பட் வந்து இதை வந்து டெய்லியோ இல்லை வந்து கண்டினியூவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எப்பயுமே மோஸ்ட்லி பண்ணாதீங்க, நிறையா ஹேர் டேமேஜ் ஆகும். இது பார்த்திங்கன்னா நான் எங்கேயாவது வெளியே பண்ணாலோ இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிச்சு நான் சும்மா இருந்தாலும் மட்டும்தான் இதை ட்ரை பண்ணுவேன். இல்லைன்னா நானும் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இன்றைக்கி எனக்கு வந்து நானும் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன், ரொம்ப கேர்லாக இருந்தது, ட்ரையாக இருந்தது, அதனால் பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் எனக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். என்னோடய பழைய ஹேருக்கும் இந்த ஹேருக்கும், பழைய ஹேரும் இல்லை, இருந்த ஹேரை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாற்றி வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் ஃபீல் ஆகாது எனக்கு. இப்போ நான் ஹேர் ஸ்ட்ரைட்னர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ட்ரையாக ஃபீல் ஆகாது. என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும். ஆக்சுவலி 2 பக்கமும் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டும் நான் இதே மாதிரி தான் 2 பக்கம் வந்து என்னோடய ஹேரை வந்து பிரித்து இப்படி வச்சுருந்தேன். அப்போ என்னோடய ஹேர் வந்து எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு.
இந்த சைடில் எவ்வளோ அப்போ ஹேர் வந்து எந்த இடத்து எவ்வளோ இருந்ததுன்னா இவ்வளோ தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே தெரியுது. ஆக்சுவலாக என்னோடய ஹேரோட ஆக்சுவல் லென்த்து பார்த்தீங்கன்னா இதுதான். 2 சைடு இருந்தால் இவ்வளோ இருக்குது நல்லா. ஆனால் நார்மலாக கேர்லியாக இருந்தால் இவ்வளோ தான் இருக்கும் என்னோடய ஹேரு. ஓகே, இதுதான் என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது. உங்களுக்கு என்னோடய ஃபுல் ஹேரோட இது பின்னாடி முன்னாடி எல்லா சைடுமே ஒரு வீடியோவாக கிளிப் எடுத்து காட்டுறேன். எனக்கே ரொம்ப இதாக இருக்குது என்னோடய ஹேர் பார்க்குறப்ப. ரொம்ப எப்படி சொல்கிறது, சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்குது. சரி, என்னோடய ஹேரோட ஃபுல் டெக்ஸ்சர் பாருங்கள். ஃபுல் ஹேரோட ஒரு கிளிப் காட்டுறேன், ஃபுல்லாக கிளிப்பிங் காட்டுறேன் எப்படி இருக்குது பின்னாடி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதெல்லாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டிங்காக இருக்கும். இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து கொஞ்சம் கேர்லியாக என்னோடய நார்மல் ஹேர் டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எடுத்து கொஞ்சம் ஹேராக எடுத்து பண்ணுறப்ப நமக்கு தெரியும். நம்ம எடுத்து பண்ணுறப்ப நம்ம ஸ்கேல்பில் படாமல் நம்ம எடுத்து பண்ணலான்னு. நம்ம செல்ஃபாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் பயம், எங்கே ஸ்கேல்பில் பட்டுருமோ அப்படின்னு. ஏன்னா ஸ்கேல்பில் பட்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் டேமேஜ் ஆகும். ஏன் ஹேர் வந்து அந்த இடத்துல வளராமலே கூட போகும். ஏதாவது இந்த இடத்துல வந்து காயம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப ஹீட்டு பட்டு. அதனால் வந்து அந்த இடத்துக்கு மட்டும் நான் பண்ணுறப்ப பயம், கொஞ்சம் நான் அந்த இடத்த விட்டுட்டு எனக்கு நார்மலாக திரும்பி எனக்கு இங்கே தான் எனக்கு மெயினாக என்னோடய ஸ்ட்ரெயிட் ஹேர் எனக்கு தேவைப்படுது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீட்டாக இருக்கணும் என்னோடய ஹேர் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். பேசிக்காக ஒரு நார்மலான ஒரு ஹேரு ஸ்ட்ரெயிட்னிங் ஹேர் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் எனக்கு போதும். அதனால் வந்து ஃபுல்லாக இங்கெல்லாம் வந்து உட்காந்து ஃபுல்லாக நான் பண்ண மாட்டேன். இப்போ ஃபுல் கிளிப் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர். நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணல, இப்பயும் சொல்கிறேன். நார்மலாக பேசிக்காக குயிக்காக நம்ம போகணுன்னா ஒரு கீழே டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு தான் இது. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நான் எடுத்ததே இவ்வளோ ஹேர் வால்யூம் தான் எடுத்து பண்ணேன். இன்னும் கம்மி வால்யூம் எடுத்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணலாம். இன்னும் நல்லா ஸ்ட்ரைட்னிங்காகவே இருக்கும். நீங்கள் எங்கேயாவது அது இன்னும் ஃபங்க்ஷனு இல்லை வேறு எங்கேயாவது போகப்ப அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி சும்மா இருக்கேன், அதனால் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாம், ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா எப்போயுமே டெய்லி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹெவி ஹேர் ஃபால் ஆகும். டெய்லி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணால் நான் டெய்லி பண்ண மாட்டேன். நான் எங்கேயாவது வெளியே போகிறதுனாலோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் மட்டும்தான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி நான் சும்மா இருக்கேன், எனக்கு இப்போ எந்த ஒர்க்கும் இல்லை. அதனால் வந்து நான் இப்போ ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி வீடியோ காமிச்சேன். அடுத்து என்னோடய லுக் கட்டாயிருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக டக்குன்னு ஒரு ஜஸ்ட் இந்த 2 பக்கம் ஹேரை மட்டும் எடுத்து கிளிப் பண்ணி போட்டிருக்கேன். நார்மலாக என்னோடய ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு 1/2 hour கழிச்சு இப்போ இந்த லுக் பார்க்குறீங்க. இப்படி தான் இருக்கும் 1/2 hour கழிச்சியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபுல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஆக்சுவலி இது இப்படி தான் இருக்கும் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷார்ட்லிக் வேர்ல்ட் சேனலை. ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து திரும்பி இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஓரளவுக்கு இன்னும் ஹேர் ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்குது. நார்மலாக இன்னும் கேர்ள் ஆகலை, இன்னும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நார்மல் டெக்ஸ்சர் அந்த ஹேர் வர்றதுக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 daysக்கு ஓரளவுக்கு இப்படியே தான் இருக்கும் என்னோடய ஹேர். உடனே கேர்ள் ஆகாது. திரும்பி நான் ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் கேர்ள் ஆகும். இப்படி தான் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.